உடல் ரீதியா, மன ரீதியா, பொருளாதார ரீதியா எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள் தான். இங்கே அது வாஸ்து பிரச்சனையினால இல்லை, என் ஜாதகத்தில் அப்படி பிரச்சனை உள்ள வீட்டுக்கு தான் போகணும். அதனால் என்னுடைய அந்த எனர்ஜியை ஃபுல்லாக என்னால் அப்சர்வ் பண்ண முடியாத ஒரு அமைப்பு இருக்கும். அதனால எனக்கு பாதிப்புங்கிறது அதிகமாக இருக்கும். இப்போது ஒன்றும் இல்லை, நல்ல ஒரு தனியான ஒரு வீடு வேணும். கிராமத்தில் இருந்தவங்க டவுனுக்கு வர்றாங்க, எனக்கு ரொம்ப ஜனரஞ்சகமான இடத்துல வேண்டாம், எனக்கு ரொம்ப அல்டிப்பாக தனியாக எனக்கு ஒரு வீடு வேணும்னு ரொம்ப அவுட்டரில் தான் இருக்காங்க. பட் அவங்க குடியிருக்கிற வீட்டில் கிச்சனுக்கு வெளிப்பக்கத்தில் வாழை மரம் இருக்குது. கிச்சனுக்கு வெளிப்பக்கம் வாழை மரம் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. இருந்தால் என்ன பண்ணும்? அவங்க நீர் சம்பந்தமான உபாதைகள், அவங்களுக்கு சுகரே கிடையாது. இப்போ டாக்டர்கிட்ட செக் பண்ணுறாங்க, உடம்பு சரியில்லைன்னு போயிட்டு, உனக்கு சுகர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு ரிசல்ட் வருது. எப்படி வருது? அப்போ அவங்க ஜாதகத்தில் லக்னம் மாறிடுச்சு. அவங்க அந்த வீட்டுக்கு போகிறாங்க, கிச்சன் 6ஆம் பாவம் நல்லா இல்லைன்னு இருக்குது, அதனால கிச்சன் சரியில்லை. கிச்சனுக்கு பக்கத்தில் கிச்சன் வாஸ்துப்படி தான் வீடு இருக்குது, ஆனால் வாழை மரம் அங்கே இருக்கிறதுனாலே அவங்களுக்கு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுது.